ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ரொம்பவே முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய தாள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோ மூலிமா ஷேர் பண்ணுறேன். எதை பற்றிய தாள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோ மூலிமா தெரிஞ்சு பலன் பெறுங்க. அதாவது இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 2025 மே மாதமானது பிறந்து நடந்துகிட்ருக்கு. மே மாதத்தில் நிறைய முக்கியமான சம்பவங்கள் நடக்கும். அதில் ஒன்றாவது ஒரு சம்பவம் என்னென்னா, கிரக பயிற்சியானது நடக்க போகுது. மற்ற கிரக பயிற்சி காட்டிலும் இப்போ நடக்கக்கூடிய கிரக பயிற்சி சாதாரண கிரக பயிற்சி கிடையாது. மிகவும் முக்கியமான எச்சரிக்கையான ஒரு கிரக பயிற்சி என்று சொல்லலாம். அப்படி என்ன முக்கியமான கிரக பயிற்சி நடக்க போகுது அப்படின்னு கேட்குறீங்களா? குரு பயிற்சி தாங்க நடக்க போகுது. இந்த குரு பயிற்சி நடக்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் குருவால் தலையெழுத்து மாறும். அதில் மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு குருவால் என்ன தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ மிதுன ராசியில் பிறந்தவங்க உங்களோட ராசிக்கு குருவால் என்ன தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஸோ தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. குரு பயிற்சி என்ன அந்தளவுக்கு முக்கியமான பயிற்சியா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாங்க, நம்ம வாழ்க்கையில் நவக்கிரகங்களால் தான் எல்லாமே நமக்கு நடக்குது. அதில் மெயினாக நமக்கு சுபத்தை தரக்கூடிய மெயின் கிரகமாக இருக்கிறது குரு பகவான் தான். குரு பகவான் நம்மளுடைய ஜாதகத்தில் நமக்கு சாதகமாக இருந்தால் சாதகமான பலன் கிடைக்கும். குரு பகவான் நமக்கு பாதகமாக இருந்தால் பாதகமான பலன் கிடைக்கும். அதனால் குரு பகவான் எப்படி இருக்கிறாரோ அதை பொறுத்து தான் நமக்கு பலன்கள் கிடைக்கும். அதனால் அதை நாம் முதல்ல தெரிஞ்சு கொள்ளணும். ஸோ குரு பயிற்சி இப்போ நடக்கிறது ரொம்பவே வலுவாக இருக்குது. இந்த குரு பயிற்சினால் உங்களோட ராசியை சேர்ந்தவர்களுக்கு குருவால் என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஸோ தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. சரி வாங்க, குரு பயிற்சி பலன் என்னங்கிறத இப்போ உங்களுக்கு பார்க்கலாம். ஸோ குரு பயிற்சி இந்த 2025 மிதுன ராசிக்கு இப்படி இருக்குங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. அதை தெரிஞ்சுக்குங்க, அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. மிதுன ராசிக்கு இந்த குரு பயிற்சி பலன்களை பார்க்கும்போது பாசிட்டிவாக இருக்கும் என்பது சொல்லப்படுது. ஏன்னா இந்த ஆண்டு நடக்கக்கூடிய குரு பயிற்சி வாக்கிய பஞ்சாங்கப்படி 11/5/2025 அன்னைக்கு நடக்க இருக்குது. அதே போல் திருக்கணித பஞ்சாங்கப்படி 14/5/2025 அன்னைக்கு குரு பயிற்சி நிகழ்கிறது. இந்த பயிற்சியில் குரு பகவான் என்ன பண்ண போகிறாருன்னா, ரிஷப ராசியிலிருந்து விலகி மிதுன ராசிக்குள்ளே செல்கிறாரு. மிதுன ராசி குரு பகவானுடைய நட்பு கிரகமான புதனுடைய வீடு. இதில் வருவது ரொம்ப விசேஷம். மேலும் ஸ்தான பலத்தை விட பார்வை பலமே அதிகம் இருக்கிற மாதிரி குரு பகவான் வைத்திருப்பார். அதன்படி 5ஆம் பார்வை துலா ராசிலையும், 7ஆம் பார்வை தனுசு ராசிலையும், 9ஆம் பார்வை கும்ப ராசிலையும் பதிய வைக்கிறாரு. ஸோ இந்த அடிப்படையில் பார்க்கும்போது எக்ஸ்ட்ராவாக சனி ராகு கேது பயிற்சியினால் நிறைய உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும். இதில் கிரகச்சார மாற்றங்கள் அடிப்படையில் 12 ராசிகளுக்குமே குரு பயிற்சி பலன்கள் வேறுபடும். இந்த நிலையில் குரு பயிற்சியில் உங்கள் மிதுன ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற விஷயத்தை உங்களுக்கு ஜோதிடர் விளக்கமாக கணித்திருக்கிறாரு. அவர் கணித்த அந்த முக்கியமான விஷயங்களை பற்றி தான் விரிவாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ மிதுன ராசியில் பிறந்தவங்க உங்களோட ராசிக்கு இந்த குரு பயிற்சியில் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. இந்த குரு பயிற்சி உங்களுக்கு அதிர்ஷ்டமாக ஆபத்தாங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் சொல்கிறேன். என்னங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் இந்த குரு பயிற்சியில் நீங்கள் பண்ண வேண்டிய பரிகாரமும் வீடியோவில் எண்டில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஆக்சுவலி இதுவரை உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் இருந்த குரு பகவான் தற்போது உங்கள் ஜென்ம ராசியான உங்கள் ராசிக்குள்ளேயே வராரு. அவருடைய விசேஷ பார்வைகளில் 5, 7, 9ஆம் பார்வைகள் உங்கள் ராசிக்கு முறையே 5, 7, 9ஆம் இடங்களில் பதிகிறது. இந்த சமயத்தில் யாராவது ஜென்மத்தில் குரு வந்தால் எல்லாமே சங்கடம் தான் என்று சொன்னால் நீங்கள் தயவு செய்து அப்படி சொல்கிறவங்கள நம்ப வேண்டாம். உங்கள் ராசிநாதனான புதன் குருவின் நட்பு கிரகம். எனவே நட்பு வீட்டுக்கு வரக்கூடிய குரு நல்லதையே உங்களுக்கு செய்வார். இந்த அடிப்படையில் இது உங்களுக்கு உழைப்புக்கேற்ப உயர்வுகளை தரக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது. ஆக்சுவலி நீங்கள் அலுவலகத்தில் இருப்பவர்களாக இருந்தீங்கன்னா உங்கள் அலுவலகத்தில் உங்கள் முயற்சிகளில் முடக்கம் கூடாது. அதே சமயம் மேல் அதிகாரிகளோடு வீண் தர்க்கம் வேண்டாம். எல்லாமே உடனுக்குடனே பேசுங்க. உடனிருப்பவர் குறைகளை பெரிதுபடுத்தி பேசாமல் நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு இருங்க.
பொறுப்புகளெல்லாம் திட்டமிட்டு செய்யுங்க. அப்படி முடித்தாதான் படிப்படியாக பதவி, பொறுப்பு இதெல்லாம் இந்த குரு பயிற்சியில் உயர்வாக வரும். அப்புறம் புதிய வேலைக்காக காத்திருக்கக்கூடிய உங்கள் அத்தனை மிதுன ராசிக்காரங்களுக்கும் நேர்வழியில் அதை முயற்சிக்கிறதே நல்லது. அப்போ தான் நீங்கள் முயற்சி செய்தால் உங்கள் முயற்சிக்கு உண்டான பலன் கிடைக்கும். இது அலுவலகத்தில் இருக்கக்கூடிய மிதுன ராசிக்கு வலுவாக சொல்லப்பட்ட பலன். அப்புறம் வீட்டு ரீதியாக பார்க்கும்போது நிறைய விட்டு கொடுத்து போவது முக்கியம். அப்படியெல்லாம் இருந்தீங்கன்னா பிரச்சனை எதுவும் வராது. தம்பதியரிடையே மூன்றாம் நபர் தலையிட்ட அனுமதிக்க வேண்டாம். அதை அனுபவிச்சிங்கன்னா அது உங்களுக்கு தான் ஆபத்து. பெற்றோர் வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுங்க. அப்புறம் இளம் வயதினர் திடீர் முடிவுகளை எடுப்பதை விட குடும்பத்தினரோடு மனவிட்டு பேசுவது நல்லது. பொது இடங்களில் கூட வீண் ஆடம்பரங்களை தவிருங்க. அனாவசிய கடன்கள் யார்கிட்டையும் வாங்க வேண்டாம். செய்யக்கூடிய தொழில் சீரான வளர்ச்சி பெறும். உங்கள் மீது உண்மையான அக்கறை உள்ளவர்கள் ஆலோசனைகளை அவசியம் கேளுங்க. வெளிநாட்டு வர்த்தகத்தின் தரத்தில் கவனம் முக்கியம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஏற்றரக்கமாக இருக்கும். இதற்கேற்ப நடந்துக்குங்க என்பது இந்த குரு பயிற்சியில் சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் அரசியலில் இருப்பவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. உங்களுக்கு அகலக்கால் வைப்பது கூடாது. மேலிடத்தின் அனுமதி இல்லாமல் எந்த ஒரு செயலையும் செய்ய வேண்டாம். பிறருக்காக வக்காலத்து வாங்குவதை அரசியல் வாழ்க்கையில் தவிருங்க. அரசு பணியில் இருப்பவர்களுக்கு ஏற்றத்தின் அளவுகோல் உங்களுக்கு அதிகரிக்கும். புறம் பேசுவது கேட்பதை தவிருங்க. யாருடைய தனிப்பட்ட விஷயத்தில் நீங்கள் தலையிட வேண்டாம். இது உங்கள் அரசியல் வாழ்க்கைக்கு நல்லது என்பது இந்த குரு பயிற்சியில் சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் கலை படைப்பு துறையினருக்கு முயற்சிகள் இந்த குரு பயிற்சியில் படிக்கும். பல கால கனவுகள் உங்களுக்கு நினைவாகும். ஸோ அதனால் எதுக்கும் கவலைப்பட வேண்டாம். மாணவர்களுக்கு சீரான உயர்வுகள் இந்த குரு பயிற்சியில் கேட்டோம். பெற்றோர் ஆசிரியர் ஆலோசனைகளை அவசியம் கேளுங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. ஆரோக்கியத்தில் கூட அக்கறையானது உங்களுக்கு தேவைப்படும். உடற்பயிற்சி அப்புறம் மனப்பயிற்சி செய்வோருக்கு உடல்நலம் சீராக இருக்கும். இரத்த நல அடைப்பு, முதுகு, கழிவு உறுப்பு பிரச்சனைகள் வரலாம். அப்புறம் வாகன பழுதில் அலட்சியம் கூடாது. இந்த குருப்பயிற்சியில் துர்கை வழிபாடு நீங்கள் செய்தீங்கன்னா துளிர்க்க செய்யும். நவக்கிரகங்களில் ஆங்காரனை ஆராதிப்பது விசேஷத்தன்மை தரும். அதனால் இந்த மாதிரிலாம் செய்யணுங்கிறது உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இதுதாங்க மிதுன ராசிக்கு இந்த குரு பயிற்சியில் கிடைக்கக்கூடிய பலன். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இந்த குரு பயிற்சியில் தோஷ பரிகாரம் இருக்கிறவங்களுக்கு அந்த தோஷ பரிகாரம் நீங்கள் சில பரிகாரங்கள் செய்யணும். குரு பகவானுக்கு செய்யக்கூடிய பரிகார முறைகளை சொல்கிறேன். அதை தெளிவாக தெரிஞ்சு அதை பண்ண பாருங்கள். ஆக்சுவலி தீய பலன்கள் குறையவும் நல்ல பலன்கள் அளவுக்கு அதிகமாகவும் நடைபெறவும் குரு பகவானுக்கு செய்யக்கூடிய பரிகார முறைகள் இது. வியாழனன்று குரு ஹோரையில் நல்ல நேரத்தில் குருவிற்குரிய கோலத்தை வடகிழக்கு திசையில் வரைந்து அதன் மேல் முல்லை மலர்கள் பரப்பி குரு எந்திரத்தை வாய்ந்து அதற்கு முல்லை மலர் சூட்டி சந்தன பொட்டு இட்டு அந்த பொன்னிற தட்டு வைத்து அதில் கடலை வைத்து தூப தீபம் காட்டி குரு காயத்ரி மந்திரத்தை 108 முறை மன உரிமையோடு கூறினால் குருவால் ஏற்பட்ட தீய பலன்கள் விலகும், நல்ல பலன்கள் மேலும் அதிகரிக்கும். ஸோ குரு பயிற்சியில் நீங்கள் பண்ண வேண்டிய ஒரு பரிகாரம் இது. அப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வியாழக்கிழமை வீட்டில் நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணும். அப்புறம் குருவுக்குரிய வஸ்திரம் தானியம் கொண்டு வழிபாடு செய்யணும். வியாழன் அன்று குரு பகவானுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்து மஞ்சள் நிற ஆடை அணிவித்து புஷ்பரகம் வெண்முல்லை மலர்களால் அலங்கரித்து குருவிற்குரிய மூல மந்திரத்தினை ஓதி அரச சாமித்தினால் வேள்வி செய்து கடலைப்பொடி அன்னத்தால் அகுதி செய்து அஷ்டோத்திர அர்ச்சனை தீப நெய்வேத்தியம் ஆகியவற்றை செய்து அடன ராகத்தில் குருவுக்குரிய கீர்த்தனைகளை பாடி வணங்கணும். இதை செய்தால் குரு கிரக தோஷம் நீங்கும். ஸோ இந்த மாதிரி 2 பரிகாரம் உங்களுக்கு இருக்குது. இதில் எந்த பரிகாரம் செய்ய முடியுமோ அதை செய்து குருவுடைய அருளை பெற்றுக்குங்க. ஸோ அவ்வளோதாங்க. இந்த முக்கியமான தாள்களை நீங்கள் தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால உங்களுக்கு இந்த வீடியோவில் எல்லாமே ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.
வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும். அவங்களும் மிதுன ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும். நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய முக்கியமான வீடியோலாம் போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை பண்ணிங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான வீடியோ உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். நன்றி.